நீங்க ஃபாட் பண்ணுவீங்க தானே, அதாங்க தமிழ்ல குசு விடுவீங்க தானே. அந்த குசுல பயங்கர கேவலமான ஸ்மெல் இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? வெளியில இருக்க காத்தை பிளேம் பண்ணுவீங்களா, இல்ல நீங்க விட்ட ரூமை பிளேம் பண்ணுவீங்களா? கரெக்டானவரா இருந்தா நம்ம சாப்பாடுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை அடுத்த நாள்ல இருந்து மாத்த ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் பேட் இன்புட் ஈக்குவல் டு பேட் அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டானவரா இருந்தா, இல்லாதவங்களை பத்தி நான் பேசல. இது அப்படியே மைண்ட் வெர்ஷனுக்கு நான் கொண்டு வரேன். இது பாடியை பத்தி தான் நேரம் பேசுறேன். மைண்ட் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி தான் உங்க மனதுல தாட்ஸ் வந்து நெகட்டிவாவே இருந்ததுன்னா அப்ப கொடுக்குற இன்புட் தப்பா இருக்கு. நீங்க பாக்குறது கேட்கறது முழுவதுமா கன்சியூம் பண்றது எல்லாமே தப்பா இருக்கு. இதனாலதான் பீப்புள் அதே இடத்துல ஸ்டக் ஆயிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஸ்மெல் வாங்கும்போது பீப்புள் ஈஸியா ஃபுட்டை கூட சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஆனா மென்டல் டயட்டை நீங்க சொல்லி கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லை, அதை சேஞ்ச் பண்ணவும் அவங்க மாட்டாங்க. நெகட்டிவா கொடுத்து இன்னும் நாத்தத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு குறை சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. தலைவிதியை பிளேம் பண்ணுவாங்க, கூட இருக்க பீப்புளை பிளேம் பண்ணுவாங்க, அவங்க மூலியமா நெகட்டிவிட்டி வந்துருச்சுட்டு டோட்டலா லைஃபையே பிளேம் பண்ணுவாங்க. அப்போ உங்க மனது நாத்தம் அடிச்சதுன்னா இந்த நெகட்டிவ் தாட்ஸ் மூலியமா, அப்போ நீங்க கொடுக்க வேண்டியது சேஞ்ச் யுவர் மென்டல் டயட். அதை எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு நீங்க இப்போ யோசிச்சீங்கன்னா கமெண்ட்ல டீடாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ உங்க மென்டல் டயட் எப்படி சேஞ்ச் பண்றதுன்றத போடுறேன். உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி மேனிஃபெஸ்டிங்.